Hey guys, what's up? Welcome back to my channel. So இந்த வீடியோவில் என்னடா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறான்னு பார்த்தா, ஸோ இந்த சென்னப்பட்டினா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம போகிற கோயில் இருக்குது. இந்த சென்னப்பட்டினா தாலுக்குலேயே இதுவும் ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மணி மண்டபம். ஸோ அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு தேர் நிற்கிற ஒரு ஷட்டர் இருக்குது. கைஸ், இந்த பில்லரில் பாருங்களேன், ரொம்பவும் அழகாகவும் நுணுக்கமாகவும் செஞ்ச பிள்ளையாரப்பாவோட சிலை இருக்குது. ஸோ இந்த பக்கம் நந்தி பகவான் இருக்கார். இந்த கோயிலோட ஸ்தல புராணப்படி இந்த கோயிலோட மூலவர் வந்து 5000 வருஷம் பழமையான ஒரு கடவுளாக சொல்லப்படுறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற வரதராஜ பெருமாளை வந்து கண்வ மகரிஷி வந்து பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுது. இப்போ இருக்கிற இந்த கோயிலோட கட்டுமானத்தை வச்சு பார்த்தா இது வந்து ஒரு 1600 வருஷம் பழமையான கோயிலுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் வந்த உடனே ரொம்ப கம்பீரமாக இருக்கிற இந்த ராஜகோபுரத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் வந்து மணல் மேலே தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டும் போடாமல் ஸோ கல் மேலே கல் அடுக்கி வச்சு தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் வந்து முஜராய் இலாக்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலாக இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மறுசீரமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து காத்தால 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சில சமயம் பக்தர்கள் இல்லாத டைமு இந்த கோயிலோட நடையை வந்து சாத்தியிருக்கோம். இந்த கோயிலோட அர்ச்சகர் வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ யார் வந்தாலுமே கடவுளோட தரிசனம் காமிச்சு ஆரத்தி கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து ஒரு 10,000 to 15,000 ஜனம் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்களாம். வருஷம் சித்திரை மாதத்தில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான உற்சவம்லாம் நடக்கும். 10 நாள் இந்த திருவிழா வந்து நடக்குமா. ஒரு நாளும் ஒரு உற்சவம் நடத்தி கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எல்லா பண்டிகையிலையும் விசேஷமான பூஜைங்க உற்சவம்லாம் நடக்குமா இந்த கோயிலில். அப்புறம் இந்த கோயிலோட விசேஷமாக குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, சரியாக படிப்பு வராதவங்க, கடன் தொல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் இந்த கோயிலில் வந்து ஒரு மனசாக கடவுளை வந்து வேண்டிக்கிட்டாக்கா ஸோ அவங்க நினச்ச காரியம் வந்து ஈடேறதாகவும், அதுக்கப்புறமா இந்த கோயிலில் வந்து நிறைய விசேஷ பூஜைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களுக்கு வந்து தனியாக சன்னதி இருக்குது. இங்கே வந்து நம்மாழ்வார் இருக்காருங்க, ராமானுஜாச்சாரியார் இருக்கார், அதுக்கப்புறம் ஸ்ரீ மணவாள மாமுனி இருக்கார், அப்புறம் திருமங்கை ஆழ்வார் இருக்காங்க, வேதாந்த தேசிகர். ஸோ இதெல்லாம் இந்த கோயிலோட முக்கியமான ஒரு விசேஷம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது கருட வாகனம், சாமியோட உற்சவ மூர்த்தியை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு வாகனம். ஸோ ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோயிலும் அப்புறமேய சுவாமி கோயிலும் ஒரே மாதிரியான கட்டுமானம் இருக்கிற ஒரு இதை பார்க்கலாம். இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் ஆஞ்சநேயரோட உத்பவ மூர்த்தி ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட பில்லரில் வந்து இந்த ஆஞ்சநேய சுவாமியோட சிலை இருக்குது. சுமாராக ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சின்னசாக வடிவமைச்ச இந்த சிலை வந்து இப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற வரதராஜ சுவாமியை பார்க்குறதே ஒரு பாக்கியம்தான். இங்கே இருக்கிற கடவுளை பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாகவும் ரொம்ப அழகாக இருக்கார். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து இந்த கடவுளை பார்த்தா தான் அந்த கடவுளோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அறம் அச்சுதம் சாஸ்வதம். பெருமாளுடைய பாதங்கள் இங்கே வச்சுருக்காங்க. காய்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வளர்ந்து வரும் ஆஞ்சநேயர் பகவான். ஸோ அந்த ஆஞ்சநேய பகவான் இது தான், இந்த பில்லரில் தான் இந்த ஆஞ்சநேய பகவான் வந்து இருக்கார். ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த கோயிலில். இந்த ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய இந்த தடுப்பு சுவர்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக வந்து மறுசீரமைச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர்கள்லாம் கொடுத்து இந்த கோயிலுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பலப்படுத்தி இந்த கோயில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூலவரோட கோபுரம். ஸோ நீங்களே பாருங்களேன், இந்த அடிக்கிற வெயிலுக்கு சும்மா இந்த கோபுரம் வந்து தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது. காய்ஸ் என்னாலே நிற்க முடியல, கால் வந்து ரொம்ப சுட்டுடுச்சு. சரியான வெயில். நான் போன அன்றைக்கி
காய்ஸ், இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ மத்வியாசராஜர் மடம் இருக்குது. நம்ம அந்த மடத்தோட வீடியோவை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மடத்தையும் வந்து போய் பார்த்துட்டு போங்க. ஸோ அது வந்து ஒரு 700-800 வருஷம் பழமையான ஒரு மடம். ஸோ காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் காய்ஸ்.